Hmm. Let's dive into the other question. Tell me about a time you faced a challenge. ஸோ இப்போ சொல்லுங்களேன், லைக் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன சேலஞ்ச் இவ்வளோ நாளில் ஃபேஸ் பண்ணீங்க? ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷனோட சொல்லணும். ப்ராப்ளம் நீங்கள் சால்வ் பண்ணது, ரெண்டாவது அது எப்படி லைக் அடாப்ட் பண்ணிக்கிட்டீங்க, அப்புறம் அது எப்படி ஃபிக்ஸ் பண்ணீங்க. ஒவ்வொரு டைம் வேண்டாம், ஒரே ஒரு சினாரியோ, ஒரு சேலஞ்ச். ஒவ்வொரு டைம் நீ ஃபிக்ஸ் பண்ணதை வேண்டாம். இந்த ப்ராப்ளம் கம்பெனிக்கு வந்துச்சு, இது நான் பண்ணிட்டு இருந்தேன், இந்த ப்ராப்ளம் இப்படி வந்தது, இப்படி நான் சால்வ் பண்ணேன். இது லிட்டரலாக நீ பாயிண்ட் பண்ணணும். ஓகே, இந்த நாளில் இந்த ப்ராப்ளம் எனக்கு வந்துச்சு, இவ்வளோ நாள் ஆச்சு. இட் ஷுட் பி எவ்ரி திங் டேட்டா. ஸோ ஃபஸ்ட்டு இந்த எஸ்இஓ நான் 2 பேருக்குமே வச்சுருக்கேன் கண்டென்ட். இது எஸ்இஓக்கானது. ஓகேவா? ப்ராப்ளம் சால்விங்கு, அப்புறம் அடாப்டபிலிட்டி, அப்புறம் ஓனர்ஷிப் எப்படி எடுத்துங்கன்னு சொல்லிட்டு நான் ஒரு சுச்சுவேஷன் கொடுத்துருக்கேன் ஜெகதீஷ். இது அப்படியே எக்ஸாக்டாக நீ போய் ஒப்பிக்க வேண்டியது தான். ஸோ 4 திங்ஸ் இதில் ஃபஸ்ட்டு 3 வந்து உனக்கு தேவையானது. இப்போ ஆக்ஷன் என்ன எடுத்த, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எவ்வளோ பவர்ஃபுல்லாக சொல்கிற, அது எவ்வளோ ஈஸியாக ஹெச்ஆருக்கு புரியுற மாதிரி சொல்கிறது தான் உன்னோட வேலை. இப்போ இதுதான் நீ ஆக்ஷன் எடுத்திருக்க இல்லையா? ஸோ உன்னோட ஆக்ஷனில் நீ கான்சியஸாக இருக்கு இல்லையா? இன்கேஸ் சப்போஸ் நீ இதில் உள்ள வேறு ஏதாச்சும் ஆட் பண்ணுற அப்படின்னாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? அது நீ பண்ணியிருந்தா அப்படின்னா அடுத்த ரிசல்ட்ஸ் எப்போ? ஸோ உனக்கு புரிஞ்சுது இப்போ என்ன எதிர்பார்க்குறாங்கன்னு சொல்லிட்டு. இது நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸாக ஆனதுக்கு அப்புறமும் இதே மாதிரி தான் இருக்கும். இதில் எந்த ஒரு வித்தியாசமும் இல்லை. இங்கே இன்டர்ன்ஷிப் அப்படின்னு போட்டிருக்கேன். இட் இஸ் யூ கேன் சேஞ்ச் இட். ஸோ இதுக்கான ஃபைனல் வெர்ஷன் இது தான். ஸோ லாஸ்ட் கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது ஐ ஹேண்டில் 3-4 வெப்சைட்ஸ். நீ 3-4 கூட சொல்லல, ஏதாச்சும் ஒரு பர்டிகுலர் ஒரு வெப்சைட்டை சொல்லிக்கோ. அதுதான் நான் சொன்னேன் இல்லையா, இது டேட்டாவை வச்சு தான் நீ சொல்லணும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு நீ வந்து இதே வச்சுக்கோ, இந்த வெப்சைட்டு எம்எம்ஏ இன்டீரியர்ஸ் வச்சுக்கோ. ஸோ இப்போ நீ சொல்லு, லாஸ்ட் மார்ச்சில் வந்து நான் எம்எம்ஏ இன்டீரியர்ஸ் ஒர்க் பண்ணேன். ஸோ இது ப்ராஜெக்ட்னு வச்சுக்கோ. லாஸ்ட் மார்ச்சில் நான் ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். அந்த ப்ராஜெக்ட் பார்த்திங்க அப்படின்னா மார்ச்சில் வந்து கோர் அப்டேட்டால் அஃபெக்ட் ஆகிடுச்சு. அதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக தான் பண்ணி வச்சுருந்தோம். ஆனால் சடன் கோர் அப்டேட்டால் வெப்சைட்டோட மல்டிபிள் ரிசல்ட்ஸ் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. மல்டிபிள் பேஜஸோட ரேங்கிங் வந்து ட்ராப் ஆக ஆரம்பிச்சிது. கிளைண்ட் வரிட். ஸோ அவங்க வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க, திரும்ப அதில் ஓனர்ஷிப் எடுத்து என்னென்ன பிரச்சனை இருக்குது, எதை மாடிஃபை பண்ணால் கோர் அப்டேட்டை வந்து நாங்கள் ஃபில்ஃபில் பண்ண முடியும், அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஒரு டீப் ஸ்டடி பண்ணோம். ஸ்டடி பண்ணதுக்கப்புறம் அந்த மிஸ்டேக்ஸ் எல்லாமே திரும்ப மாடிஃபை பண்ணி, லைக் அது மிஸ்டேக்கே கிடையாது, ஏன்னா அது வி டிட் அ குட் ஜாப் பிஃபோர் கோர் அப்டேட். ஸோ அது வரைக்கும் அது கரெக்டாக தான் இருந்தது. கோர் அப்டேட் வந்ததுக்கப்புறம் ஒரு சில சேஞ்சஸ் எல்லாம் சொன்னாங்க. அந்த சேஞ்சஸ் எல்லாமே நாங்கள் மாடிஃபை பண்ணோம் வெப்சைட்டில். அந்த மாடிஃபிகேஷன்ஸ் என்ன அப்படின்னா, லைக் மெட்டா டைட்டிலோட சேஞ்சஸ், அப்புறம் டிஸ்கிரிப்ஷனோட சேஞ்சஸ், அதுக்கப்புறம் சைட்டோட ஸ்பீடை நாங்கள் ஆப்டிமைஸ் பண்ணோம். இன்னும் 2 செகண்ட் ரெடியூஸ் பண்ணோம். இமேஜஸோட சைஸஸ் எல்லாம் கம்மி பண்ணோம். ஸோ இந்த மாதிரியான ஒர்க் எல்லாமே பண்ணி திரும்ப நாங்கள் ரிக்வஸ்ட் கொடுத்தோம். ஆஃப்டர் 1 வீக்கில் எங்களுக்கு திரும்ப ரிகவர் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. திரும்ப அதே போர்ஷன் வரல, பட் வி ஒர்க் கண்டினியூஸ்லி ஃபார் நெக்ஸ்ட் 2 months வில் கெட் த சேம் ரிசல்ட்ஸ். ஸோ அடுத்த 2 மாதத்தில் எங்களால் இதை அச்சீவ் பண்ண முடிஞ்சது. கிளைண்ட்டும் ஹாப்பியாக இருந்தாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ரீசனபிளான ஆன்சர்ஸை கொடுங்க. இப்போ நான் வந்து ப்ராஜெக்ட்னு சொன்னதை நீ உன்னோட ப்ராஜெக்டை நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு எவ்வளோ டைம் டியூரேஷன் ஆச்சு, எப்போ நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க, என்னென்ன அதுக்கு டூலெல்லாம் யூஸ் பண்ணீங்க, இது எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அடுத்து சோஷியல் மீடியா டீம். ஸோ இங்கே உங்களுக்கு 3 விஷயம். ஒன்று க்ரியேட்டிவிட்டி, அப்புறம் டைம் மேனேஜ்மெண்ட், அப்புறம் அடாப்டபிலிட்டி. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஜாபே இருக்கும். இதை பேஸ் பண்ணி ஒரு இஷ்யூ ஏதாச்சும் சொல்லுங்களேன். ஓகேப்பா, இதனால் இன்றைக்கி இந்த பிரச்சனை வச்சு நான் அதை சால்வ் பண்ணேன். உங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி டைம் ஃப்ரேம் கிடையாது இல்லையா? யோர்ஸ் வில் பி 1 day job or 2 day job, அவ்வளோதான். ஓகே, ஒவ்வொரு டைமெல்லாம் உங்களால் ஒர்க் பண்ணிட்டு இருக்க முடியாது, சால்வ் பண்ண முடியாது. இட் இஸ் அ வெரி லைக் அ ஃபைன் சுச்சுவேஷன். எனிதிங் டிபெண்டிங் ஆன் கிராஃபிக் டிசைனர். அவன் வந்து திடீர்னு லீவ் போட்டான், ஐ டேக் ஓனர்ஷிப் அண்ட் டிட் த ஜாப். இதெல்லாமே நீங்கள் சொல்லலாம். இல்லை, எங்கூட ஒர்க் பண்ணுற கொலிக்கு வந்து கரெக்டாக ரெஸ்பாண்ட் பண்ணல, இட்ஸ் அ டீம் ப்ராஜெக்ட், ஸோ அதனால் டிலே ஆச்சு, ஸோ ஐ டேக் ஓனர்ஷிப். நிறைய சுச்சுவேஷன் இருக்கு இல்லையா? ஸோ இதுக்கான ஆன்சர் டேரெக்டாக போயிடலாம். இப்போ இதுதான் ஒரு டாஸ்க் இல்லையா? ஆல்ரெடி ஒரு விஷயம் பிளான் பண்ணியிருக்கீங்க, அதில் எந்த ஒரு காம்ப்ரமைஸும் பண்ணக்கூடாது நீங்கள். ஸோ ஆன் டைம் அந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணணும். ஏன்னா இப்போ 5ஆம் தேதி லான்ச்சுன்னு சொன்னால் நீங்கள் வந்து 4ஆம் தேதி உட்காந்து நின்றுட்டுருக்கீங்க இங்கே. ஓகேவா? அடுத்த நாளைக்கு காலையில் 7 மணிக்கு போஸ்ட் ஆகணும். அது இப்போ சுச்சுவேஷன் புரிஞ்சு இல்லையா? ஏன்னா நீங்கள் ஒருத்தர் ஆத்தரைசேஷன் கிடையாது, இங்கே ஒருத்தர் ஃபைனலாக அப்ரூவ் பண்ண இல்லையா உங்கள் டிசைனை. ஸோ அப்ரூவல் பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் நீங்கள் லாஸ்ட் மூமெண்ட்டில் வச்சுக்கக்கூடாது, முன்னாடியே நீங்கள் முடிச்சு அப்ரூவ் வாங்கிக்கணும். இப்போ புரிஞ்சுதான்? ஒரு பாசிட்டிவ் தாட்டோடு முடிக்கணும் நீங்கள். இப்போ எஸ்இஓக்கும் சொன்னோம் இல்லையா? ஸோ கிளைண்ட் வந்து ஹாப்பி ஆனாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரியான ஒரு ஹாப்பி எண்டிங்கோடு தான் நீங்கள் முடிக்கணும் அந்த ஒர்க்கு. ஸோ ஹாப்பி எண்டிங் இல்லை அப்படின்னா இட் ஒன்ட். ஸோ உங்களுக்கான ஃபைனல் வெர்ஷன் இது தான். ஓகேவா? சோஷியல் மீடியா மார்க்கெட்டாக இருக்கீங்க அப்படின்னா இப்போ இதோட வெர்ஷன் நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு சுச்சுவேஷன் பேஸில் தான் சொல்லிடணும். அது பர்டிகுலர் டேவாக இருக்கலாம், ஏதாச்சும் ஒரு சர்வீஸ் பேஸ்ட் கம்பெனிக்கோ இல்லைனா ப்ராடக்ட் பேஸ்ட் கம்பெனிக்கோ நீங்கள் ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கணும். அது கிரிட்டிக்கல் டாஸ்க்காகவும் இருக்கணும். இது உங்களால் அந்த ப்ராப்ளம் ஆகிருக்கக்கூடாது, ஜென்ரலான ப்ராப்ளமாக இருக்கணும்.
ஓகே, உங்களால் ஒரு ப்ராப்ளம் ஆயிருக்கு அப்படின்னா யூ ஆர் வேஸ்ட்ஃபுல்லாக நினச்சிருவாங்க இல்லையா, திஸ் கை வில் மேக் அ மிஸ்டேக்னு சொல்லிட்டு. ஸோ அதனால அது வேண்டாம். அந்த ப்ராப்ளம் யூஸ்வலாக வரதாக இருக்கணும், இல்லை உங்களால் ஆகாமல் உங்கள் டீமால் ஆயிருக்கணும். ஓகே, அதை நீங்கள் எப்படி சால்வ் பண்ணீங்க அப்படின்றது தான். ஸோ இப்போ இந்த சுச்சுவேஷனை வச்சுப்போமே. ஸோ யூஸ்வலாக நீங்கள் இப்போ இந்த வேலை கன்டினியூ பண்ணுங்கள் ஹெச்ஆருக்கு நீங்கள். ஸோ லாஸ்ட் மந்த் இல்லைனா மேல இந்த மாதிரி டைம் ஃப்ரேம்லேயே சொல்லுங்கள். ஸோ மார்ச்சில் நாங்கள் ஒரு ப்ராஜெக்ட் மார்ச்சில் ஒரு ப்ராடக்ட் லான்ச்சுக்காக நாங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ எங்களோட கிரியேட்டிவ்ஸ் எல்லாமே கிராஃபிக் டிசைன்ஸ் தான் டிசைன் பண்ணிட்டு இருந்தாங்க. சடன் ஒரு இன்சிடென்ட்டால் கிராஃபிக் டிசைனால ஆன் த டே வர முடியல, அவங்க கிரியேட்டிவ்ஸும் கொடுக்க முடியல. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, நாங்கன்னு சொல்லாது, இப்போ நீங்களே சொல்லிக்கோங்க. கிராஃபிக் டிசைனர் நான் டிபெண்ட் பண்ணியிருந்தேன், ஏன்னா அடுத்த நாள் அந்த போஸ்ட் எல்லாமே ஷெட்யூல் பண்ண வேண்டியிருந்தது. ஈவன் பெய்ட் மார்க்கெட்டிங்கும் அவங்க கிட்ட இருந்து கிரியேட்டிவ்ஸ் வர வேண்டியது. இப்போ அது நடக்கல. ஸோ இப்போ நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, ஐ டேக் ஓனர்ஷிப். ஸோ எனக்கு இருக்கிற ஸ்கில் அந்த டிசைனிங்கில், அதை வச்சு நான் எக்ஸிஸ்டிங் பிராண்ட் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணினா, இல்லை எக்ஸிஸ்டிங் போஸ்ட்டில் இருக்கிற கேரக்டரிஸ்டிக்ஸ் இல்லைனா பிராண்ட் கைட்லைன்ஸை யூஸ் பண்ணி நான் ஓனாக என்னோட கேன்வாலையோ இல்லைனா ஃபோட்டோஷாப்லேயோ யூஸ் பண்ணி எனக்கான கிரியேட்டிவ்ஸ் ப்ளஸ் அந்த ப்ராடக்ட் லான்ச்சுக்கு தேவையான எல்லா டிசைன்ஸும் நானே மேக் பண்ணதுக்கப்புறம் அப்ரூவலுக்காக மேனேஜர்கிட்ட காட்டி அதில் இருக்கிற சேஞ்சஸ் இல்லைனா ஃபீட்பேக் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிளைண்ட்டுக்கிட்டையும் ஒரு டைம் வெரிஃபை பண்ணிவிட்டு ஓகே அப்படின்னும் போது தான் நாங்கள் மாறினா அது முடிக்க எனக்கு டைம் ஆச்சுன்னு கூட சொல்லுங்கள். ஸோ இட் டுக்ஸ் ஆல்மோஸ்ட் 11 o'clock. ஐ கம்ப்ளீட்டட் ஒர்க் அண்ட் ஷெடியூல் ஃபார் மார்னிங் 7 o'clock. இந்த மாதிரி சொல்லுங்கள் நீங்கள். ஓகே, காலையில் 7 மணிக்கு லான்ச்சுக்கு இருக்குது, நான் வந்து ஆல்மோஸ்ட் 11:30 வரைக்கும் ஒர்க் பண்ணி அப்ரூவ் வாங்கினதுக்கப்புறம் ஷெடியூல் பண்ணிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கே போனோம். ஸோ நெக்ஸ்ட் டே ப்ராடக்ட் லான்ச் ஆச்சு. நாங்கள் யூஸ் பண்ண எல்லா ஸ்ட்ராட்டஜியுமே ரொம்ப நல்லா ஒர்க் ஆச்சு. கிளைண்ட்டும் ரொம்பவே ஹாப்பியானாங்க. ரிட்டர்ன்ஸ் அவங்களுக்கு நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து என்கொயரிஸ் கிடச்சிது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஹாப்பி எண்டிங் முடிக்கணும். இதுக்காக எங்களுடைய பிஸ்னஸ் டீம் கிட்டேயோ இல்லைனா மேனேஜர் கிட்டேயோ இல்லைனா பிஸ்னஸ் ஓனர் கிட்டேருந்தையோ நல்ல அப்ரிஷியேஷன் வந்துச்சு அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் எண்டோட நீங்கள் முடிக்கணும். இதில் ப்ராஃபிட் எவ்வளோ மேக் பண்ணீங்க அப்படின்றதையும் நீங்கள் கொடுக்கலாம். இல்லை இவ்வளோ பேருக்கு அந்த கேம்பெயின் வந்து ரீச் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். நீங்கள் ஆர்கானிக் ப்ளஸ் பெய்ட் ரெண்டுமே நாங்கள் பண்ணணும்னு சொல்லணும் நீங்கள். ஸோ இந்த மாதிரி எண்டிங்கோட முடிங்க. இன்கேஸ் உங்கள்கிட்ட ரியல் சுச்சுவேஷன் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா யூ ஜஸ்ட் ஃபீட்.